செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த மகாலட்சுமியின் ஆற்றல் உங்கள் இல்லத்தில் நிலையாக தங்க வேண்டுமா? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலில் உங்கள் பூஜை அறையில் வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம் மற்றும் தாமரை விதை இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவை லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றன. உங்கள் பணப்பெட்டியில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் வையுங்கள். இது நேர்மறை பணப்புழக்கத்தை ஈர்க்கும் காந்தம். வாஸ்துப்படி வீட்டின் வடகிழக்கு மூலை எனப்படும் ஈசானியம் எப்போதும் பாரமில்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் தினமும் புதிய பூக்களை மிதக்க விடுங்கள். அதேபோல் வீட்டின் தலைவாசல் நிலப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் இடுவது அந்த மகாலட்சுமியையே உங்கள் வாசலில் கட்டி போடும் செயலாகும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கள். மாலை 6 மணி என்பது மகாலட்சுமி வீட்டிற்குள் வரும் நேரம். அந்த சமயம் வீட்டை இருட்டாகவோ அல்லது தூங்கிக் கொண்டோ இருக்கக்கூடாது. உடைந்த கண்ணாடிகள், ஓடாத கடிகாரங்கள் சரித்திரத்தின் அடையாளங்கள். அவற்றை உடனே அகற்றுங்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கல் உப்பு வாங்குவதை ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். சுத்தமும் பக்தியும் உள்ள இடத்தில் அன்னை என்றும் குடியிருப்பாள். ஓம் மகாலட்சுமியை நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.